தான் நேசிச்ச கடையை சீல் வச்சது அசோக் தான் அபிக்கு தெரிஞ்சா அவ என்ன ஆவா? மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க. அபியோட கடை மூடப்பட்டது, அவ வாழ்க்கை கொஸ்டின் மார்க்கா மாறி போனது, மாச சம்பளத்துக்காக அசோக் கம்பெனியில் அவ வேலை செய்யறது, இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அசோக் தான் சொன்னா அபி என்ன செய்வா? அடுத்த செகண்ட் அசோக் முகத்துல எல்லாத்தையும் விட்டு எறிஞ்சிட்டு வெளியில போவா. அப்போ அதை செய்யறதுக்கு அபி கிட்ட அசோக் ரொம்ப கெட்டவன்னு ஆழமா பதியவை. சரியான டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. அசோக் நடந்த எல்லாத்துக்கும் காரணம் அனாமிகா தான் சொல்ல மாட்டான். சொன்னாலும் அபி அவனை நம்ப மாட்டான். ஏன்னா அசோக் மேல அவ வச்சிருந்த எல்லா நம்பிக்கையும் அப்ப நொறுங்கி போயிருக்கும். ஸோ அசோக் என்ன பேசினாலும் அபி கிட்ட அவன் மேல மறுபடியும் நம்பிக்கை வரவே வராது. புரியுது. இப்ப நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அமைதியா கை கட்டி நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கறது. அபியோட டிசைன்ஸ் எல்லாம் மார்க்கெட்டுக்கு வரட்டும், கம்பெனியோட growth நல்ல நிலைமைக்கு வரட்டும். இனி அபி இல்லைன்னா இந்த கம்பெனியே இல்லைன்ற நிலைமைக்கு வரட்டும். அப்போ நீ அபி கிட்ட பேசு. மொத்த கம்பெனியும் அபி இல்லாம தடுமாறி நல்லா கொலைஞ்சு போகட்டும். அந்த நிமிஷத்துல இருந்து இந்த மொத்த சாம்ராஜ்யமும் உன்னை தேடி வந்து உன் காலடியில் நிற்கும். நீ ராணி, யாராலையும் எதிர்க்க முடியாத ராணி. நான் ராஜா. அவ்வளோதான், சிம்பிள். எதுக்கு கணேசனை அனுப்புனீங்க? நீங்க 2 பேரும் ஏதோ தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு என்ன டார்ச்சர் பண்றீங்க? நாங்க டார்ச்சர் பண்ணா உனக்கு கோவம் தானே வரணும். எதுக்கு வெக்கம் வருது? வெக்கமா? நானா? நீ வேணா டாக்டர் கிட்ட உன் கண்ணை காட்டு. பாத்தியாக்கா, டாக்டர் கிட்ட நாங்க கண்ணை காட்டுறது இருக்கட்டும், நீ உன் மனசுக்குள்ள இருக்கிற டாக்டர் கிட்ட உன் மனசை கட்டி பேசு. அக்கா, நான் யாரையும் உன் மனசுக்குள்ளலாம் வச்சுக்கல. தேவையில்லாம பேசாதீங்க. பொய்னு தெரிஞ்சு ஏங்க இப்படி கூசாம பேசுற? கண்ணுல தான் காதல் மதக்கிறது அப்படியே அப்பட்டமா தெரியுதே. அபி கண்ணுல மட்டும் அது தெரியுது, அசோக் சார் கண்ணுல கூட தான் அது தெரியுது. அக்கா, நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், அசோக் சார் நம்ம முதலாளி. இருக்கட்டுமே, அதுக்கு என்ன இப்போ? முதலாளிக்கு காதல் வரக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன? அக்கா, இந்த பேச்செல்லாம் வேண்டாக்கா, விட்டுங்க. கனவுக்கெல்லாம் ஒரு அளவு இருக்கு. அசோக் சார் பக்கத்துல நிக்கிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி உனக்கு தான் இருக்கு அபி அக்கா. தானோ, எதுக்கு நீயே உன் மனசை ஒழிச்சு ஏன் உனக்கு நீயே கண்ணாமூச்சி விளையாடுற? ராஜகுமாரன் கதையில ஏழை பொண்ண கல்யாணம் பண்ற கதையை கேட்டுதானே வளர்ந்த? அக்கா, அது கதைக்கா, நிஜம் இல்ல. அப்போ நம்ம தொண்டாமுத்தூர் அனிதா இருக்காளே, நம்ம கடை கஸ்டமர், பணக்காரி, கோடீஸ்வரி. ஆனா ஒரு சைக்கிள் கடைக்காரர் பையனை தானே கல்யாணம் பண்ணா. ஏன்னா இன்னொருத்தருக்கு நடந்த நிஜம்தான் நமக்கு கதையா கிடைக்குது. அபி, நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சொல்லு. ஐயோ சாமிங்களா, விட்டா நீங்க 2 பேரும் என்ன குழப்பி நீங்க சொல்றதா நிஜம்னு என்ன நம்ப வச்சிருவீங்க. என்ன ஆள விடுங்க. அப்படியெல்லாம் விட முடியாது. சின்ன வயசுல இருந்தே கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்தவ நீ. உன் வாழ்க்கையில இனிமே நீ கஷ்டம்ன்ற வார்த்தை கூட கேட்க கூடாதுன்னு தான் அந்த கடவுள் அசோக் சார உன்னை தேடி வர வச்சிருக்காரு. நீ ஏன் ஒதுங்கி போக நினைக்கிற? அக்கா, கனவு நிஜமாகலன்னா வாழ்க்கை ரணமாயிடும்க்கா. அதான் நம்ம எல்லைக்குள்ள நாம நிக்கிறதா நல்லது. அபியக்கா, இதெல்லாம் தேவையில்லாத பயம். தேவையான பயம்தான் தனும். இன்னொருத்தரோட வாழ்க்கைக்குள்ள நாம நுழைய முயற்சி பண்ணக்கூடாது. அது 2 பேருக்குமே பிரச்சனை. நான் விலகி நிக்கிறது தான் சரி. நீ விலகி போனாலும் அசோக் சார் உன்னை விட மாட்டாரு. நீ வேணா பாரு, இன்னும் 10 நிமிஷத்துல அசோக் சார் கிட்ட இருந்து உனக்கு கால் வரும். பாத்தியா?